வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி. அடுத்து வந்து விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8. விருச்சிக ராசி நேயர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ ஒரு ஹாய்னு வந்து ஒரு மெசேஜ் போடுங்க. லோகநாதன் சார் வணக்கம் வணக்கம். விருச்சிக மனுஷம் ஹவுஸ் ஹியர் மேம். ராமமூர்த்தி மேம் ப்ளீஸ் கம் அண்ட் see me. எங்க வந்து பார்க்கணும்? சரி ஓகே. விருச்சிக ராசி, விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து காலபுருஷனுக்கு 8ங்க. இவங்களை வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறதே வந்து ஒரு தனித்தன்மை. எந்த நேரத்துல கோவப்படுவாங்க, எந்த நேரத்துல நல்லா பேசுவாங்க, எந்த நேரத்துல ஆதரவா இருப்பாங்க, இதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. எதனால வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷன் எனக்கு மறைபொருள். இவங்க மனசு ஆழத்தை அது சொல்லுவாங்கல்ல, இவங்களோட மனசோட ஆழம் வந்து பெண்களோட மனசு ஆழத்தை வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னுட்டு அதே மாதிரிதாங்க கிட்டத்தட்ட இந்த விருச்சிக ராசிக்காரர்களும். இவங்க வந்து ஹாஷா பேசுற மாதிரி இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மனசார வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயத்த வந்து விட்டு கொடுக்குற தன்மை வந்து பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கும். அதே மாதிரி விட்டு கொடுத்துட்டாங்க, ஏதோ மறந்துட்டாங்கன்னு நினைப்பீங்க. கரெக்டா ஞாபகம் வச்சு கரெக்டான டைம்ல வந்து பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பவர்ஃபுல்லான ராசி வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3ல் வந்து சந்திரனும், 4ல் வந்து ராகு, 5ல் சனி பகவான், 8ல் செவ்வாய், 9ல் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் புதன், 8ல் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் புதன், 9ல் வந்து பாத்தீங்கன்னா குரு சுக்கிரன், 10ல் வந்து கேது பகவான். ஓகேங்களா? ஸோ இந்த அமைப்போட இந்த மாதம் வந்து ஆரம்பிக்குது. உங்களோட ராசியோட அதிபதியான செவ்வாய் வந்து உங்களோட 7ஆம் பார்வையை உங்களை பாக்குறாரு. எப்படி மேஷ ராசிக்கு தன்னோட அதிபதி வந்து பாத்தீங்கன்னா 2ல் உட்கார்ந்துட்டு இருக்காரோ, அதே மாதிரி விருச்சிக ராசிக்கும் தன்னோட அதிபதியான செவ்வாய் வந்து 7ல் வந்து பார்வை பாக்குறதும் வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் சொல்லணும். அது எந்த வீட்டுலன்னா சுக்கிரனோட வீட்டுல இருந்து பாக்குறாரு. அந்த சுக்கிரன் வந்து எங்க இருக்காருன்னா 9ல், இந்த விருச்சிக ராசிக்கு 9ல் இருக்கு. அப்ப இந்த காம்பினேஷனை வச்சு இந்த மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எடுக்கிற முயற்சிகளாகட்டும், அல்லது வந்து உங்க ஃபேமிலியில வந்து சில சுப நிகழ்வுகளாகட்டும், குழந்தைகளுக்காக, குடும்பத்துக்காக, உங்க வீட்டுல இருக்கிற யாரோ ஒரு நபருக்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ஆக இருக்கட்டும், அல்லது அவர்களுக்காக நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, அவங்களை வந்து டேக் கேர் பண்ணிக்க போறீங்க. புரியுதுங்களா? இப்போ ஒரு கல்யாணமே நடக்குது, உங்களோட ஒரு பார்ட், ஒரு மணி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களோட வேலைகளா இருந்தாலும் சரி, உங்களோடது ஒரு பெரிய பார்ட்டா வந்து இந்த மாசம் வந்து நிச்சயமா வந்து இருக்க போகுது. சூப்பரா இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரே விஷயம் என்னன்னா, உங்களோட ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து குருவோட பார்வை இருக்கிறதுனால அது வந்து ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை தரப்போறது. அதுவும் உச்சம் பெற்ற குருவோட பார்வை. அப்ப என்ன நடக்கும்னா, உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருப்பீங்க. அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருந்தெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது. சரிங்களா? ஸோ அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப நல்ல ஒரு அமைப்பா இருக்கு. இந்த மாத ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரனை வந்து 7ஆம் பார்வையா பாக்குறதுனால நிச்சயமா வந்து உங்க முயற்சியில வந்து ஒரு டக்குன்னு வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நடக்க போகுது. நீங்க எடுக்கிற முயற்சினால ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஒரே விஷயம் வந்து என்னன்னா, உங்களுக்கு இந்த குழந்தை IVF இதெல்லாம் வந்து ட்ரை பண்றவங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் வந்து கவனமா செய்யணும். ஒரு இரிட்டேட்டோட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காசை செலவு பண்ணியோ அந்த மாதிரி ஒரு இரிட்டேட்டோட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. கவனமா இருங்க. சரிங்களா? அடுத்து விருச்சிக ராசிக்காரர்கள் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. மிஸ்டு துலாம் ராசி ப்ளீஸ் குட் யூ டெல் பிரீஃப் அபவுட் துலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. தயவு செய்து வீடியோ முன்னாடி போய் பாருங்க. விருச்சிக மனுஷம் டேக் லுக் அட் மை கமெண்ட். சாமிநாதன் என்ன சாமிநாதன் சொல்லுங்க. வாட் இஸ் த ஆஃப் விக்டோ? ஓகே.
ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி, அதுதான் சொன்னேன், கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருப்பீங்க. அதெல்லாம் வந்து முடிவுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியான தெளிவான ஒரு டிசிஷன் வந்து எடுக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு. அடிவயிறுல வந்து ப்ராப்ளம் இருந்துக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அடிவயிறு பெயின், ஜென்ஸா இருந்தாலும் சரி லேடிஸா இருந்தாலும் சரி, லேடிஸா இருந்தாங்கன்னா மென்சஸ் டைம்ல எப்பவுமே வரதை விட அதிகமான பெயின் இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகி இந்த மாதம் வந்து சூப்பரா இருக்க போது. ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி இருக்கு இல்லைங்களா, அவர் வந்து இருக்கிற இடத்துக்கு இப்ப வந்து குருவோட பார்வை வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரகிள் இருந்தது. அந்த குரு பயிற்சி ஆகி குருவோட பார்வை இல்லாம இருந்தது. குரு பயிற்சி ஆகி குருவோட பார்வை வந்ததுனால நிச்சயமா அதுல இருந்தெல்லாம் வந்து நிவர்த்தி கிடைக்க போகுது. நல்லா இருக்கு. நிச்சயமா ஜாபுக்காக யாரெல்லாம் வந்து ட்ரை பண்றீங்களோ சூப்பரா வந்து ஜாபும் கிடைக்கக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கு. அடுத்து தனுஷு போயிடலாமா? தனுசு அடுத்து நோய் தீர்க்கும் ஸ்தலங்கள் சொல்லணும், கேள்வி பதில், அதுக்கு அடுத்து கேள்வி பதில். தனுசு யாரெல்லாம் இருக்கீங்க சீக்கிரமா தனுசு ஒரு மெசேஜ் போடுங்க சீக்கிரமா. நித்தியம் நன்றி நன்றி. இந்த தேங்க்யூ சொல்றவங்க எல்லாம் சூப்பர் தெரியுங்களா? கேள்வி கேட்டுட்டோம், பதில் வந்துருச்சு, போயிடலாம். அவங்க தேங்க்யூ போடுறாங்க பாத்தீங்களா? அந்த கிராட்டிடியூட், யாருக்கெல்லாம் கிராட்டிடியூட் இருக்கோ அவங்களாம் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணுவாங்க. யாரெல்லாம் என்ன டேலண்ட் இருந்தாலும் கிராட்டிடியூட் இல்லைன்னா அவர்களால எவ்வளோ டேலண்ட் வேணா உங்களுக்கு இருக்கும். லைஃப்ல ஸ்ட்ரகிள் வந்துகிட்டே இருக்கும், பாத்துக்கோங்க. மைசன் தனுசு, எஸ் மேம். கீதா முருகன், ஹவு வில் த கேஷ் ஃப்ளோ பி? என்ன ராசிக்கு? தனுசு நிறைய பேர் வந்திருக்கீங்க, சூப்பர். தனுசு போயிடலாம். காலபுருஷனுக்கு 9ஆம் இடம், குருவோட வீடு. அந்த ராசியோட அதிபதி குரு பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பரா உச்சம் பெற்று செம சூப்பரா இருக்காரு. சோ தனுசு ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் தான். தனுசு ராசிக்காரர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பர் டூப்பர்னு சொல்லலாம். எதனாலன்னா 2ஆம் இடத்துல குரு பார்வை வந்துருச்சு. ஓகேங்களா? 2ஆம் இடம் 4ஆம் இடம் இந்த ரெண்டுத்துக்கும் வந்து குரு பார்வை இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அமைப்பு தெரியுங்களா? சோ ரொம்ப சூப்பரான ஒரு அமைப்பு. இவ்வளவு நாளா தோய்வா இருந்த எல்லா வேலைகளும் எல்லா ஒர்க்கும் வந்து பெண்டிங் ஒர்க் எல்லாமே நடக்க போகுது. ரொம்ப ரொம்ப வந்து கிளாரிட்டியா தெளிவா திங்க் பண்ண போறீங்க தனுசு ராசிக்காரர்கள். எப்பவுமே நீங்க கிளாரிட்டியா தான் திங்க் பண்ணுவீங்க. இன்னும் அது அடுத்த கட்ட லெவல்ல வந்து போகும்போது உங்களோட லக்னாதிபதி, உங்களோட ராசியாதிபதியான குரு வந்து பாத்தீங்கன்னா உச்சம் பெற்றிருக்கார். சோ அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அமைப்பு. இந்த அமைப்போட இந்த ஜூலை மாதம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து புதுசா வந்து தெளிவான ஒரு டிசிஷன் எடுக்க போறீங்க. நிறைய தேங்கி இருந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது. தாய் வழியில, தந்தை வழியில நிறைய சுபத்துவம் நடக்க போகுது. ரொம்ப நாளா வந்து சொத்து பெண்டிங்ல இருக்கு, எனக்கு வந்து வரலன்னு நினைக்க போறது, இதெல்லாம் வந்து வரப்போகுது. ரொம்ப அருமையான அமைப்பா இருக்குங்க தனுஷ் ராசிக்காரர்களுக்கு. ஒரே விஷயம் என்னன்னா, எதிரிகள் உருவாக போறாங்க. அதுல கவனம் கவனம் கவனம், மிக கவனம் தேவை. இந்த மாதம் இந்த ஆண்டு ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரே ராசி வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி தான். இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 8ல் வந்து ஒன்னும் பண்ணாது, அதெல்லாம் இல்ல, உச்சம் பெற்ற குரு, நோ. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எதிரிகள் பயங்கரமா லெவல்ல உருவாக போறாங்க. எதிரிகள் விஷயத்துல மட்டும் ஒரே விஷயம் தான், எதிரிகள் விஷயத்துல மட்டும் தனுசு ராசிக்காரங்க கவனமா இருந்துக்கோங்க. மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. இவ்வளவு நாளா தோய்வா இருந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் நடக்க போகுது. தனுசு ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா ஹயக்ரீவர் வழிபாடு நிச்சயமா தேவை. இந்த மாதம் வந்து பண்ணுங்க. ஜூலை மாதம் நிச்சயமா பெரிய லெவல்ல வந்து மாற்றங்கள் இருக்கும். ஓகேங்களா? தனுசு ராசிக்காரர்கள். அடுத்து மகரம் போயிடலாமா? தனுசு ராசி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா டக்குன்னு கேளுங்க. தனுசு யாருன்னா இருக்கீங்களா? கடகம்லாம் போயிடுச்சுமா, முன்னாடி போய் பாருங்க. சிம்மம் ப்ளீஸ் சிஸ்டர், சிம்மம் வந்து போயிடுச்சு, முன்னாடி போய் பாருங்க. கொஞ்சம் அப்படியே லைவ் முன்னாடி போய் பாத்தீங்கன்னா லைவ் முடிச்சோன்னா போய் பாருங்க. ஓகேங்களா? வசந்தி ஜோஷி ஓன் ஹவுஸ் சான்ஸ் தேர் அப்படின்னு போட்டிருக்கீங்க. அது வந்து யாரு, எந்த ராசிக்குமா?
இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது எந்த ராசிக்குன்னு பார்த்து கேளுங்க. ஜாப் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. தனுஷுன்னு மென்ஷன் பண்ணி அனுப்புங்க கீதாமா. தனுஷுன்னு மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. தனுஷு ராசிக்கு நிச்சயமா ஜாப்ல எல்லாம் பிஸியாக போறீங்க. என்ன ஒரு விஷயம்னா எதிரிகள் கவனம் தேவை. சரிங்களா? குட் ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன். மெஹராஜ் மங்கி மங்கின்னு போட்டுட்டு இருக்கீங்க. எத் பவத்தோ தத் பவத்தி, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக மாறுகிறாய். அப்படியே ஆகட்டும். வெல்த், லைஃப், இல்னஸ் எல்லாமே சூப்பர்மா. எதிரிகள் மட்டும் கவனம் தேவை. அடுத்து மகர ராசி யார்?